ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோனா 2 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அதாவது யோனா மீன் வயிற்று ஜெபம் பண்றாரு. நெருக்கத்தை கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாரு. அதாவது ஏசப்பா யோனா தன் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டாரு. தன் ஊழியக்காரனா அவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்றாரு, இது போல நிவேனிக்கு போப்பா. நிவேல ஜனங்க பாவம் அந்த ஜனங்களுக்கு பாவம் பெருகிச்சு. அந்த பாவம் என் சமூகத்தில் எட்டிச்சு. நீ போய் நிவேனிக்கு போய் அந்த ஜனங்கிட்ட போய் சொல்லு, நீங்க பாவத்தை மனம் திரும்பினா உங்களுக்கு அழிவு வரும், போய் சொல்லுப்பான்னு சொல்லி யோனா கிட்ட போய் சொன்னான். யோனா உடனே கர்த்தர் ஊழியத்தை பயந்து அவன் என்ன பண்ண, நிவேனிக்கு போய் நிவேனிக்கு அவன் விட்டுட்டு தர்சிக்கு கப்பல் ஏறி ஓடி போகிறான். அதுக்கப்புறம் ஏசப்பா யோனாவை விடவே இல்லை. ஏசப்பா அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுங்க, கடலில் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் மீன் வயிற்றில் போய் அதுக்கப்புறம் அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரை செய்ய தவறுதான் ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிட்ற ஆண்டவரே, ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அப்பா என்னை விடுவீங்க ஆண்டு, நீங்கள் என்னை விடுவிச்சுன்னா உங்களுடைய ஊழியத்தை போய் நான் செய்கிறேன் ஆண்டவர். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏசப்பா அவனை போய் விடுவிக்கிறாயும். அதாவது மீன் நேராக போய் அவனை போய் நிவேனியில் போய் கக்கிச்சு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து எழுந்து ஜெபிச்சு அதுக்கப்புறம் ஏசப்பா ஊழியத்தை போய் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறான், இது போல் உங்களுக்கு உங்களுக்கு பாவம் அதிகமாக இருக்குது, நீங்கள் மனம் திரும்ப நீங்கள் உங்களை கர்த்தர் அழிக்க மாட்டார், நீங்கள் மனம் திரும்ப நீங்கள் அழிவுக்கு வருவோன்னு சொல்லி அதுக்கப்புறம் யோனா சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. ஏசப்பா அந்த ஜனங்களை ரட்சித்தார். அதாவது யோனாவை கொண்டு அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி ஏசப்பா செஞ்சார். அதே போல் ஏசப்பா அந்த ஜனங்க பாவத்தில் வெளியே வந்தாங்க, ரட்சித்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை நெருக்க வரும்போது, நம்மளுக்கு ஆபத்து வரும்போது, நம்ம கர்த்தர் நோக்கி கூடும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை விடுவிப்பார். ஏசப்பா ஆபத்து காலத்தில் நம்ம ஜெபத்தை கேட்பார். ஏசப்பா அதாவது நம்மளை கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி தம் சித்தத்தின்படி ஏசப்பா தெரிந்து கொண்டார். அதாவது அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அப்படி இருக்கும்போது சிலர் திறந்த ஏசப்பா சிலர் தெரிந்து கொண்டிருப்பார், அவருடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா? கர்த்தருடைய உங்கள் அழைப்பு உங்கள் மேலே இருக்குதா? நீங்கள் ஒன்று கர்த்தர் அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் கர்த்தர் அழைப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை விடி செய்யுங்க. கர்த்தர் என்ன செய்யறோ அதுமாதிரி நடங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையாடு. அது மாதிரில கர்த்தர் உங்களை கொண்டு அநேக சேனல் ஆசிரியத்தை பார்த்துவா மாற்றுவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் மேலே கர்த்தரோட அழைப்பு அவங்க முதல்ல கர்த்தருக்கு அவங்க விரோதமாக அப்போஸ்தலர் பவுலை பார்த்தீங்கன்னா கர்த்தரோட அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பு அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அழைப்பை விட்டு அவர் வேறு திசையில் போய் கர்த்தருக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக இருந்தார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சமாதானமே இல்லாமல். அதுக்கப்புறம் ஏசப்பா அப்போஸ்தலர் பவுலை சந்திக்கும் போது கர்த்தர் அனுபவிக்கப்பட்டு கர்த்தரோட அழைப்பு அப்போஸ்தலர் பவுல் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பவுல் தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா பவுல் பயங்கரமாக ஒரு சரித்திரனாக மாற்றப்பட கர்த்தர் ஊழியத்தை செய்ய 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 பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான மேன்மை வந்தது. அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் நான் எல்லாருமா நான் ஏசப்பா என்னை அந்தமாரி மாற்றுறான்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய அன்பு இழுக்கப்படுது, அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி வேணால் மாற்றுறாரு, எப்படி வேணால் மாற்றி அவன் வல்லமையாக பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் யோனா போய் அதுக்கப்புறம் கர்த்தர் ஊழியத்தை செய்கிறான். கர்த்தர் அவனை கொண்டு மகிமைப்படுத்துகிறார். அது மட்டும் ஏசப்பா மோசை அப்படி தான் தெரிந்து கொண்டார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி, எகிப்து ஜனங்களை விடுவிக்கும்படி, அதே போல் இஸ்ரவேல் ஜனத்தோட அவங்க ஒடுக்கத்தில் அங்கே பெருமூச்சு ஏசப்பா சமூகத்தில் போனோம். அதுக்கப்புறம் ஏசப்பா இந்த ஜனங்களோட பெருமூச்சை நான் கேட்டேன், இந்த ஜனங்க பயங்கரமாக ஒடுக்கப்படுறாங்க, இந்த ஜனங்க இந்த எகிப்தில் நான் விடுவிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மோசையை உருவாக்கி ஏசப்பா மோசை கிட்ட போய் சொல்ல, இது போல் போப்பா எகிப்துக்கு போ, அங்கே இஸ்ரவேல் ஜன அடிமந்தனப்பட்டிருக்கு, அந்த பார்வராஜாரை போய் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி சொல்லுப்பான்னு சொன்னால் மோசை பயங்கரமாக சொல்லலாம், தொத்து வாய் ஆண்டவர் மந்த நாவ ஆண்டவர் பார்வோன் ராஜா கிட்ட போய் எப்படி பேச முடியும், சாதாரண ஒரு ஆளை எப்படி பேச முடியும், அப்பா நான் கூட இருக்கிற போப்பான் ஏசப்பா என்னென்னமோ சொல்கிறேன், நான் போட சொல்ல அவன் என் சொத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் சொல்லப்பா வாயை உண்டாக்குன தேவன் யார், நான் தானே வாயை உண்டாக்குறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஆண்டவர், நான் போனாங்க என்னை கேட்பாங்களா ஆண்டவர், யார் உன்னை அமிச்சா சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோலை குத்தாரு, இதை போடுப்பா அதிசயம் அற்புதம் நடக்க, நான் இருக்கிற போய் சொல்லுப்பான்னு சொல்ல என்னென்னமோ அதுக்கப்புறம் மோசை போகிறான். மோசை போய் அங்கே போய் பயங்கரமாக மோசை பயங்கரமாக அங்கே போய் பாரோட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா மோசை கூட பயங்கர அதிசய அற்புதம் செய்கிறேன். ஏன்னா கர்த்தரோட அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் எங்கே போனால் கர்த்தர் உங்களை விட மாட்டேன். நீங்கள் கர்த்தரோட அழைப்புக்கு நீ மாறாக நீங்கள் வேறு எங்கன்னா போனீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு வாய்க்காது, அந்த உங்களுக்கு தோல்வியாக தான் மாறும். ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. அந்த அழைப்பு இருக்கும் போது நீங்கள் அதுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு நாள் இப்போ வழி மாறி போகாதீங்க. அப்படி போனால் உங்கள் வாழ்க்கையில் தான் பயங்கரமான கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஏன்னா கர்த்தரோட அழைப்பு உங்கள் மேலே இருந்து நீ கர்த்தரோட அழைப்பு ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தர் சுத்தம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமை ஆடுவார். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்வேன் நினைச்சாரத்தை செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கர ஜனங்களுக்கு ஒரு ஆசிரியத்தை பார்த்தா மாற்றுவார். கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கர வல்லமையாக பயன்படுத்துவார். ஏன்னா தேவனை யார் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அழைப்பு இருக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஓடுங்க. யோனா கர்த்தரோட அழைப்பு இருந்தால் அவன் வழி விலகி போனான்.
வழி விலகி போன பிறகு அதுக்கப்புறம் அவனுக்கு கஷ்டங்கள் பாடு வந்த பிறகு அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஜெபிக்கிறான். ஏசப்பா திருப்பி அவன் வந்து விடுவிச்சு பாதுகாத்து திருப்பி அவனை ஊழியத்தின் நடத்துறாரு. அதே போல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கர்த்தரை அழைப்பது, நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் அழைப்பு விட்டு வேறு எங்கன்னா போகும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நீங்கள் திருப்பி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட. கர்த்தரை அழைப்பு வரும்போது கர்த்தருக்கு அழைத்துக்காக ஒப்பு கொடுத்து போங்க. ஆமென்.